மணித்துளிகள் ஜனவரி 14, 2026. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு தயவு காட்டுகிற தேவன். தியான வசனம் யாத்ராகமம் 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இந்த கற்பனையில தேவனுடைய பூரண நற்குணம் தெரிகிறது. அவர் நியாயப்படி தண்டிக்கிறவர், அதே சமயம் அளவில்லா தயவுள்ளவர். பகைக்கிறவர்களுக்கு தண்டனை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டுமே. அவர் காட்டுகிற தயவோ 1000 தலைமுறைகள். 1000 தலைமுறை என்பது எபிரேய மொழியில ஒரு மரபு சொற்றொடர். வெகு காலம் என்பது அதன் அர்த்தம். தண்டனை கொடுப்பதை விட ஆசீர்வதிக்கவே தேவன் விரும்புகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும். தேவனிடத்தில் அன்பு கூறுதல் என்பதன் அர்த்தம் என்ன? ஆலயத்திற்கு செல்லுதல், காணிக்கை கொடுத்தல், வேதாகமம் வாசித்தல், ஜெபம் பண்ணுதல், பிரசங்கம் பண்ணுதல் போன்றவற்றை செய்தால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்கிற மாய பிம்பம் நம்மை ஏமாற்றி வருகிறது. யூதர்கள் இவற்றையெல்லாம் செய்தார்கள். ஆனால் இவர்கள் தாம் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு சொல்வதை பாருங்கள், மாயக்காரராகிய பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! தசமபாகம் செலுத்தி நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். மத்தேயு 23:23. மனிதரிடம் நாம் அன்பு காட்டினால்தான் தேவனிடத்தில் அன்பு காட்டுகிறவர்களாக எண்ணப்படுவோம். மனிதரிடத்தில் அன்பில்லாதவர்கள் ஆவிக்குரிய கடமைகளை செய்தாலும் தேவனிடத்தில் அன்பில்லாதவர்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. மிகவும் சிறியராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? யோனத்தான் தன் நண்பன் தாவீதை மிகவும் நேசித்து உதவி செய்தான். யோனத்தான் இறந்த பிறகு அவருடைய மகனாகிய மேவிபோஷேத்து யூத ராஜகுமாரில் ஒருவனைப் போல தாவீதின் பந்தியிலே சாப்பிட்டார். 15ஆம் நூற்றாண்டுல ஸ்காட்லாந்தில் இருந்த சர் பேட்ரிக் கோடன் என்பவர் தன் அரசனுக்காக போரிட்டு போரில் மரணம் அடைந்தார். சர் பேட்ரிக்கின் மகனுக்கு கெல்லி என்னும் செழிப்பான ஒரு பகுதியை மன்னர் 2ஆம் ஜேம்ஸ் அளித்தார். 13 தலைமுறைகளாக 19ஆம் நூற்றாண்டிலும் கோடன் குடும்பத்தில்தான் அந்த ஆசீர்வாதம் இருந்தது. மனிதர்களே இப்படி செய்ய முடியும் என்றால் தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவாய் செய்ய முடியும் என்று யோசித்து பார்த்து நன்மை செய்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு மட்டுமல்ல நமது தலைமுறைகளும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.